மக்கள் பக்கத்தோட முதல் வீடியோ இது. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தாவேகா ஆட்சி ஆரம்பிச்சு 100 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. இந்த 100 நாள்ல நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சட்டசபையில் லைவ்ல போறது ரொம்ப ஜாலியா என்ன நடக்குது, நம்ம எம்எல்ஏ எல்லாம் சட்டசபையில நம்ம மக்களோட குறைகளை பேசுறாங்களா, அப்படி என்னதான் பேசுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிற அளவுக்காக இருந்தது. முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில என்ன பேசுறாங்கன்றது மறுநாள் பேப்பர்ல வந்துதான் தெரியும். ஆனா இப்போ வந்து சட்டசபையில நம்ம எம்எல்ஏ நம்ம பிரச்சனையை பத்தி பேசுறாரா, நம்ம ஊர் சார்ந்த பிரச்சனையை பத்தி பேசுறான்னு தெரியும். அப்படி இன்னைக்கு நடந்த சட்டசபை தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியா காரமா போயிட்டு காரசாரமா ஒரு சண்டை. அதாவது பாத்தீங்கன்னா எரிசக்தி துறை, சட்டத்துறை, அறநிலைத்துறை சார்பா இன்னைக்கு ஒரு விவாதம். முதல்ல ஆரம்பிக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வரோட டேபிள் மேலையான 3 கோப்புகள் இருக்கு, அதை எடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க, ஒருபோதும் இந்த பணங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது இந்த திராவிட மாடல் அரசுன்னு சொல்ல, அதுக்கு எதிர் தரப்புல இருந்து கவலைப்படாதீங்க, அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கோம், எல்லாம் பண்ண வேண்டியது பண்ணுவான்னு சொல்ல, இதையே வந்து முதல்வர் வந்து ஜோசிகாரத்தை கேட்டுதான் சொல்லுவாரான்னு சொல்ல, இதுக்கு நிர்மல்குமார் அவர்கள் ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பாத்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பாத்துருச்சு. ஜோசிகாரை கேட்டு மஞ்சள் துண்டு போட்டு சுத்தினதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க ஒண்ணு சொல்ல தேவையில்ல, அது முதல்வர் பாத்துக்கான்னு சொல்ல, அங்க ஸ்டார்ட் ஆச்சுங்க ஒரு ஃபைட்டு. அங்க ஸ்டார்ட் ஆகி ஆரம்பிச்சது பாருங்க. நிர்மல்குமார் வந்து கரூர் பாலாஜியை பார்த்து கரூர் கம்பெனின்னு சொல்ல, அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அது உடனே வந்து மன்னிச்சிருங்க, இது வந்து தவறா சொல்லிட்டேன்னு சொல்ல, உடனே வந்து உதயநிதி ஸ்டாலின் சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்ல, மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச உடனே நிர்மல்குமார் வந்து 3 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தது யாருன்னு எங்களுக்கு தெரியுது, சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆமா உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்கார், இது சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆமா, ஆனா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு டிராப் அடிக்க, அங்கிருந்து திமுக இருக்கும் ஏஞ்சி வந்து என்னன்னு சொல்ல, ஒரு சட்டசபையே ஒரு பயணிங் ஒரு மூவ்மெண்ட்ல இருந்தது. இன்னைக்கு இந்த மூவ்மெண்ட் உண்மையுமே வந்து நல்லதான்னு கேட்டா வாதத்துக்கு நல்லது கிடையாது. ஏன்னா பயங்கரமா சூப்பரா ஹேண்டில் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் தான். உண்மையுமே தாவேகாவுல சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து ஒரு அற்புதமா இந்த தாவேகா எம்எல்ஏக்களும் மினிஸ்டர்ஸ்க்கும் ஏதாவது தப்பு நடந்தா கூட அதை கண்டிக்கிற மாதிரியும், எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கு சரியான பேசுறதுக்கான டைமிங்கும் அவங்களுக்கான கருத்துக்களை ஏற்கும் ஒரு பேலன்ஸ்டான எடுத்துருக்கோம். உண்மையுமே இந்த நேரத்துல நான் பாராட்டு. சட்டசபையில இன்னைக்கு நடந்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்எல்ஏக்கெல்லாம் கார் தரலாமா வேணாம், திமுக எம்எல்ஏகள் எல்லாம் வந்து இந்த காரை நாங்க ஒருபோதும் வாங்கல, மக்கள் ஏற்கனவே வரி பணம், மக்களோட கடன் சுமை அதிகமா இருக்கு, திமுக எம்எல்ஏ யாரும் கார் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த அமைச்சர்லாம் வந்து ஒரு 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 முதலமைச்சர் சொல்லும் போது தகுதி வாய்ந்தவங்களுக்கு சொல்ல முடியாது, பொதுவா சொல்லுவாங்க, அது யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு எல்லாம். இப்ப அப்படி இருக்குல்ல, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா யாரு கார் இருக்குன்னு பதிவு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தவிர்த்து கார் இல்லைன்னா அவங்க வந்து தரணும், அவங்களுக்கு வந்து கேட்கறதுல குடும்பத்துல ஒரு நியாயம் இருக்கு. இது ஒரு உண்மையில வேறுபடைய விஷயம் தான். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நிர்மல்குமார் வந்து 3 மணி நேரம் இருந்தாலும் சொல்லி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது டிஎம்கேல இருக்கிற எல்லா எம்எல்ஏஸும் வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் கிட்ட எல்லாரும் வந்து அதுல ஈடுபட்டாங்க. அதாவது வந்து அது வந்து அவரு சங்கின்னு சொல்ல, இவரு வந்து பாக்குறவங்க சொல்ல, இதோட முடிஞ்சு போச்சு. ஆனா எல்லாரும் அந்த சபாநாயகர் நோக்கி வரும்போது பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட 3 பேர் சபாநாயகர் வந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சுட்டு சொன்னாரு. இப்போ 2-3 உறுப்பினரை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். வசந்தம் கார்த்திக் உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், உறுப்பினர் மதார் பத்ருதீன் மதுரை, அதே போன்று டாக்டர் உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, தயவு செய்து வெளி மேடையில் இருப்பது போல உங்கள் இருக்கையை விட்டுக்கொண்டு கையை உயர்த்தி கொண்டு இங்கே ஓடி வருவதை நான் அனுமதிக்க முடியாது. அதை உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதே அந்த குறுக்கீடு உங்களிடமிருந்து தான் வருகிறது. இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன். 3 பேர் சொல்லும் போது இனிமேல் நீங்க இப்படி எழுந்திட்டு வந்தீங்கன்னா அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நான் நிறைய வீடியோல பார்த்துட்டேன். வசந்தம் கார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா முதல் உடைந்துருவார். அப்படி ஒரு பிரச்சனை வந்தாலே யார என்னன்னு பாக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு உடைந்துருவார். இது வந்து சரியானதா, ஒரு சபையில இருக்கக்கூடியதா? தனபால் வந்து சபாநாயகரா இருக்கும் போது என்ன பண்ணாங்க இவங்க? அப்ப
வசந்தம் கார்த்திகேயன் வந்து அங்க என்ன பண்ணாருன்றது எல்லாமே தெரியும். ஒரு சட்டசபை எப்படி நடக்கணும், எவ்வளவு மாண்போட நடக்கணும், எவ்வளவு அமைதியா நடக்கணும்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு புதிய சட்டசபையில நாகரிகமா நடக்கணும், பேசுறது வாதத்தோடய முடிஞ்சுக்கணும், ஒரு தனிமனி தாக்கலுக்கு வரக்கூடாது. ஆனா இவர் வந்து பார்த்தோன்னா ஒருத்தரை வந்து ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுறாரு. அதை நீங்க தெரிவிப்பீங்க. ஒரு வார்த்தையை சொல்லி ஸ்லோ மோஷன்ல பாருங்க. இப்படி எதா இருந்தாலும் உடனே தன்னோட டேபிள்ல இருந்து வேகமா வந்து சபாநாயகத்தை வந்து ஒரு கூச்சல் போறதால சபாநாயகர் இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு 3 பேர் சொன்னாங்க. முதல் ஆளா இவர் சொன்னார். ஆனா இதுல ஒரு ஐவட்டான விஷயம் என்னன்னா, இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியாரை வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டு என்னதான் நடக்குது பார்ப்போம்னு இன்னைக்கு நடந்த சட்டசபை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். என்னோட முதல் வீடியோ இது பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் அடுத்தடுத்த வீடியோ வரணும்னாலும் நீங்க உங்களோட பேர் ஆதரவு வேணும்.